யாசிர், என்ன பிரச்சனை எதிர்க்கட்சிகளுக்கு? தாவேக்கா எப்படி ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாங்க, சிலிண்டர் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இலவச மகளிர் பயணம்னு அறிவிச்சிருக்காங்க. பரந்தூர் திட்டம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை உயிர்ப்போடு வச்சிருந்த திட்டம், பரந்தூர் திட்டத்தை ரத்து செய்வேன்னு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு மனம் இல்லையா, இல்லை அரசியல் செய்கிறீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு தாவேக்கா மேல கோபம் யாசிர்? தாவேக்கா மீது கோபம் எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் வருது அப்படின்னா, அவங்க விஜய் அவர்கள் சொன்னதை எதுவுமே ஒழுங்காக செய்யலை அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. உதாரணமாக இப்போ இந்த டிபேட் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட 3 சிலிண்டர் ஃப்ரீன்ற அறிவிப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருல, அதுக்கு ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டுக்கு வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த ஃபிக்ஸுன்றதுன்னு இப்போ அடுத்த 6 சிலிண்டர் கொடுத்தாலும் அந்த 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் அது வரப்போகுது. ஏன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தகுதியை. இப்போ பஸ்ஸுக்கு கூட தகுதி ஃபிக்ஸ் பண்ணலன்றப்ப அது பின்னாடி கூட வந்து நீட்டிப்பு பண்ணலாம், பிரச்சனை இருக்காது. ஆனால் இதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வாக்குறுதி கொடுக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணலை. சரி, இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுலேயும் ஒரு பிரச்சனை வந்து என்ன எழுது அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் அந்த 2.5 லட்சம் ஆண்டு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி 1,30,00,000 பேருக்கு நாங்கள் சிலிண்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்வது. இந்த 1,30,00,000ன்றதை எங்கேருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, மகளிர் உரிமை தொகையிலேருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அந்த அமௌண்ட்டு அந்த மக்களுக்கு 1000 ரூபா போகிறதுன்றது அவ்வளோ பேருக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குது. இதில் என்ன சிக்கல் இந்த சிலிண்டர் விவகாரத்தில் உருவாகும், மகளிர் உரிமை தொகை வச்சு இதை ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த 3 சிலிண்டர்கள் நம்ம இப்போ ஏழைகளுக்கு கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு அடுப்பறிய போகுது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 41 லட்சம் சிலிண்டர்கள் ஒன்றிய அரசு கொடுத்திருப்பதாக ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 41 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 41 லட்சம் பேரும் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ளவங்க தான் வருவாங்க. இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி சிலிண்டர் வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஃப்ரீ, அதுக்கடுத்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 300 ரூபா கிட்ட மானியம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் அவங்களுக்கு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அந்த திட்டம் என்னாகும்? இல்லை அவங்கள புறக்கணிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய இப்போ மொத்த சிலிண்டர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.23 கோடி பேர் வந்து சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 41 லட்சத்தை கழிச்சோம்னா 1.97 கோடி தான். இப்போ இந்த 1.97 கோடிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, அந்த இதுக்குள்ளே கொடுக்க போகிறீங்களா, இல்லை அந்த 41 லட்சத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்ற மிகப்பெரிய இடியாப்ப சிக்கல் வரும். இப்போ ஒன்றிய அரசோட திட்டத்தோடையே இந்த திட்டம் வந்து மோதுவதாக மாறும். அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் விவகாரம் இப்படியா பேருந்து விவகாரத்திலையுமே எல்லா பேருந்திலும் இலவசம், நீங்கள் எந்த இடத்துல ஏறினாலும் எந்த இடத்துல இறங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுலேயும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வைக்கிறாங்க. அதன் பின்பு இந்த தாய்மாமன் தங்க முதல் திட்டம் எல்லா குழந்தைகளுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் பிறந்தால்தான் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தேர்தல் வாக்குறுதியை பலமுறை படிச்சுட்டு இந்த 100 நாளில் அரசு குழந்தைகள்ல அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு தாவேக்கா வாக்குறுதியில இருக்கு. விஜய் வந்து ஏன் அப்ப சொல்லல? இல்ல வாக்குறுதியில என்ன இருக்கு, அபிஷியலா என்ன இருக்கு? இல்ல சார், மக்கள் நீங்க ஓட்டு போடுற மக்கள் ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்கும்போது வாக்குறுதியுடைய புத்தகத்தை படிப்பாங்களா, இல்ல தலைவன் சொல்லுவதை படிப்பாங்களா, கேட்பாங்களா? இல்லையா பேச்சு நடைமுறையில சில இடங்கள்ல சில பிழைகள் வரலாம். அதுக்காக நமக்கு அதிகாரப்பூர்வமா வெளியாயிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. ஓகே, சோ நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்தா உங்க பாயிண்ட்லயே வர்றேன். சில இடங்களில் அப்படி ஏதாவது மாறிக்கலாம் அப்படின்னா எங்க சில இடங்களில் சிலிண்டர்ல சில இடங்களா, பேருந்துக்கு சில இடங்களா, அண்ணன் சீர்திட்டத்துக்கு சில இடங்கள். இப்ப இதே கொஸ்டின் தான் யாசிர் வரதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான்ட்ட வச்சேன். திமுக ஆட்சி காலத்துல எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, எங்களால எப்படி கொடுக்க முடியும், 3 கொடுக்கறதே பெருசு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல கஜானா காலின்னு சொல்லி அறிவிச்சாருங்க. இப்ப வந்து ஒன்றிய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்துட்டு 125 நாளாக மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது இப்ப சுதந்திர தின உரையிலேயே முதலமைச்சர் விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா, 16,000 கோடி ரூபாய் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒன்றிய அரசோடு இணைந்து இந்த விஜி ராம்ஜி திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுல 60% தான் ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு போடணும். அப்ப 5,000 கோடி ரூபாய் மாநில அரசு பணம் போடணும். அந்த 5,000 கோடி ரூபாய் மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ மகளிருக்கு 2,500 ரூபா கொடுக்கறதுக்கு கஜானால காசு இல்லை, 3 சிலிண்டர் தான் கொடுக்க முடியும், கஜானால காசு இல்லை. பேருந்துகளில் ஒரு கிரைட்டீரியா வைக்கிறோம், அதனால அது கஜானா காசு இல்லை, பின்னாடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த 125 நாளுக்கு என்னால் ஏற்க முடியாது, ஒன்றிய அரசே வந்து நீங்கள் முழு தொகையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டார்ல, அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை இப்போ போட்டிருக்கலாம்ல.
ஏன் போடல? பிரதமருக்கு கடிதம் எழுதினாரே முதலமைச்சர் விஜய். கடிதம் நீங்களே நிதி சுமையை ஏற்கணும்னு சொல்லி நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டு அதான் இருக்காங்க. மானே தேனே பொன்மானேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார் என்ற குற்றச்சாட்டு வச்சது மாதிரி இவரும் மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லி எழுதுறாரா அப்படின்ற கேள்வி தான் அதுல எழுது. சரி, நான் அந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன். இதான் கேட்டாரு. அவர்கிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த உஜ்வாலா திட்டம் என்பது கேஸ் சிலிண்டரை வாங்க முடியாதவர்களுக்கு கொடுக்கறதா? 1800 ரூபாய் ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுத்து ஸ்டவ்ல இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துறோம். இல்ல நான் சொல்லிடுறேன். கேஸ் சிலிண்டரே இல்லாமல் ஒருத்தர் கேஸ் சிலிண்டர் உஜ்வாலா திட்டத்தில் வாங்குறாரு அப்படின்னா இப்போ நீங்க 3 சிலிண்டரே ஃப்ரீயா கொடுப்பீங்க, அவங்க கொடுக்கறதே ஃப்ரீயா வாங்கிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றாங்க. அப்போ விஜய் இன்னொரு 3 சிலிண்டர் கொடுப்பாரு, 6 சிலிண்டர் பிளஸ் அவங்க ஒன்றிய அரசு கொடுக்குற 6 சிலிண்டர்னா சிலிண்டரே வாங்காதவர்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க? விரைவா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய 2 கட்சி தோழர்களும் சொல்லக்கூடிய விஷயத்துல இல்ல அவர் காங்கிரஸ்க்கு ஆதரவா அவங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால இந்த அரசில் பங்கெடுத்துக்கிறாங்கன்றப்ப அவங்க அரசோடைய ஸ்டாண்டை தான் எடுக்க முடியும். ஸோ இவங்கள என்ன புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, விஜய் அவர்கள் பேசுவதை யாருமே முழுமையாக நம்பாதீங்க. அவர் பேசின பிறகு ஒரு இக்கனா வச்சிருவாரு, அது எப்பயுமே இக்கனா வைப்பார் என்ற அடிப்படையில் இனிமே விஜய் அவருடைய வாக்குறுதிகளையும் பேச்சுகளையும் பாருங்க அப்படின்றத நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்றத நான் பார்க்கிறேன். இன்னொரு சொன்னாங்க, வளர்ச்சி வரையணும், எடுத்தோடனே போயிட்டு நீங்கள் கலசத்தை வைக்கணும்னு நினைக்காங்க. தமிழ்நாடு தெலுங்கானா மாதிரி ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கி கொடுக்கப்படலை விஜய்கிட்ட. ஆல்ரெடி இரட்டை இலக்க வளர்ச்சியில் 2 வருஷம் தொடர்ச்சியாக நம்ம அடைஞ்சிருக்கோம். மிகப்பெரிய பொருளாதார ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்கே தவிர, புதிதாக தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலத்தை உருவாக்கி விஜய் கையில் கொடுத்து இப்போதான் நீங்கள் கோயிலை கட்டுங்க பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பிங்க நான் கொடுக்கல. இன்னொரு விஷயம், இந்த பரந்தூரை பொறுத்த வரைக்கும் 5000 சில்லற அந்த கோடி ரூபாய் அது ஏக்கர் அளவுக்கு நிலம் கையப்படுத்துறதுல 90% கையப்படுத்தினதா திமுக சொல்றாங்க. இப்போ அந்த நிலத்தை அதற்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுக தரப்பு சொல்லுது, ரூல்ஸ் அப்படி தான் சொல்றதாக அவங்க சொல்றாங்கன்றப்ப அந்த நிலத்தை ஏற்கனவே வாங்கி வேற இதுல இது பண்ணவங்க மக்கள்கிட்ட போய் திருப்பி கேட்க முடியாது. அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்றப்போ அதுல என்ன நீங்க கொண்டு வர போறீங்க? அப்ப அதுல அந்த 5000 ஏக்கரை வாங்கியதுல அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்திற்கு யார் பொறுப்பு? அந்த பணம் கஜனா காலி, நாங்க உங்களுக்கு பணம் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 3 சிலிண்டர் தான் என்னால் கொடுக்க முடியுது, ஏன்னா கஜனால காலி அப்படிலாம் சொல்லக்கூடிய விஜய் பரந்தூர்ல இவ்வளவு ஏக்கர் நிலத்துக்கு முதலீடு போட்டிருக்கே தமிழ்நாடு அரசு, அந்த பணத்தை இப்ப என்ன பண்ண போறாங்க? அப்படியே தான் போக போகுது. இப்ப நீங்க சார் கூட சொன்னாரு, அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினல் 5 சொல்லிட்டு இதே மீனம்பாக்கம் ஏற்பட்ட நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கிறாரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதையுமே விரிவாக்கம் பண்ணா ராணுவ நிலம் இருக்கிறது, அடையாறு ஆறு இருக்கிறது, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் இருக்கிறது. அப்ப அந்த அடையாறு ஆறு வாட்டர் பாடியில வராதா? அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் விவசாய நிலங்கள்லாம் வராதா அப்படின்ற கேள்வி வருது. அப்போ பரந்தூர் ஏர்போர்ட்டை ரத்து செய்ததன் மூலமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது தடைபட்டிருக்கிறது. கஜனா காலி என்று ஒரு பக்கம் சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை ரத்து செய்ததன் மூலமாக மேலும் மேலும் தமிழ்நாட்டுடைய அந்த வருமானத்தை குறைத்து போகிறார் அப்படின்றத